திருச்சிற்றம்பலம். தியாகராஜர் லீலைகள்ல சேனியனுடன் வழக்குரைத்த லீலை. சேனியன்கிறது நெசவு தொழில் செய்யக்கூடியவங்கள சொல்லக்கூடிய வார்த்தை. திருவாரூர்ல சித்திரவாசன் அப்படின்னு ஒரு நெசவாளி இருக்கான். அவன் பட்டாடைகள் நெய்கிறதுல தன்னுடைய கைவண்ணத்தை காமிச்சு வெள்ளி ஜரிகைகளும் தங்க ஜரிகைகளும் பொருத்தி அழகழகா ஆடைகள் நெஞ்சு மக்களுக்கு விற்கிறான். அதை மக்கள் அதெல்லாம் விரும்பி வாங்கி அதனால அவனுக்கு நிறைய செல்வங்கள், அளவில்லாத செல்வம் குவியுது. நிறைந்த செல்வம் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு தர்ம சிந்தனையே கிடையாது. அவனுடைய உறவினர்கள்லாம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான தர்மம் பண்றத பெருமைகள்லாம் சொன்னாலும் அவன் அதெல்லாம் காதில் வாங்க மாட்டேங்கிறான். ஒரு நாள் ஒரு ஜோசியர் அந்த பக்கமா வர்றாரு. அவன் இவனை பார்க்க வர்றாரு. அப்ப அவனுடைய உறவினர்கள்லாம் சொல்றாங்க, அவன் பிரத்யட்சமா பார்க்கக்கூடியதவன் நம்ப மாட்டான். அப்படி இருக்கவன்ட்ட நீ போய் ஏதாச்சும் சொன்னா இனிமேல் இப்பெல்லாம் நடக்கும்னு சொன்னா அவன் நம்புவானா? அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவன் சித்திரவாசனை தேடி போறாரு. அவரு ஜோதிடருடைய கம்பீர தோற்றத்தை பார்த்து அவரை ரொம்ப பக்தியோட அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உபசரிச்சு எதுக்காக வந்திருக்கீங்க என்னன்னு காரணம் கேட்குறான். அப்ப அவரு நானே இப்படி ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னோடனே என்னோட வியாபாரம் நல்லா நடக்குமா, எனக்கு நிறைய லாபம் கிடைக்குமா அப்படின்னு அவளோட கேட்குறான். அப்ப அவர் உன்னுடைய ஜாதகத்தை கொண்டு வா பார்க்கலாங்கிறார். உடனே அவனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னும் சில மாதத்துல உனக்கு அளவில்லாத செல்வம் சேரும், ஆனா அதுல ஒரு தீராத வழக்கு வரும், முடிவுல நன்மையே அடையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. இதை கேட்ட சித்திரவாசனுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு புறம் மனம் கலக்கம் அடையுது. இப்படி இருக்கும் பொழுது இறைவன் தியாகராஜ பெருமாறு இவனை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும். பக்தர்களை எல்லாம் அவருடைய மனசை சீர்படுத்தி தன்னை அடைய செய்ய வருவதான இறைவனுடைய கடமை. அப்படி இவனை தன் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிடுறாரு. ஒரு நாள் அவரும் நெசவாளி மாதிரி ஒரு வடிவம் கொண்டு சித்திரவாசன் வீட்டு வழியா போறாரு. அப்ப அவர் தலையில கட்டி இருக்க சித்திரங்கள் நிறைந்த அந்த பட்டு துணி தலப்பாக பார்த்த உடனே கொஞ்சம் சின்ன வயசு பையனா போறாரு. அவன் சித்திரவாசன் பார்த்துட்டு, ஏ பாலா, நீ தலையில கட்டியிருக்க பட்டு எங்க வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பரம்பொருளாக இருந்த நெசவாளனா வந்தவர், ஐயா நான் எங்கேயும் வாங்கலை, நான் என்னோட கையாலேயே நெஞ்சது, இதை விட பல மடங்கு அழகு வாய்ந்த ஆடையும் நான் செய்வேன் அப்படின்னோடனே அதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்ச சித்திரவாசன், பாலனே உனக்கு இன்னும் 15 வயசு கூட நிரம்பல, அதுக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படின்னு சொல்லி வியப்படைஞ்சு, என்னோட நீ வேலைக்கு சேர்ந்துக்கோ, அதுக்கு உனக்கு எவ்வளவு சன்மானம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறேன். அதை கேட்ட அந்த பாலகன், உன்னோட விருப்பப்படி நான் ஆடைகளை செஞ்சு தருவேன், எப்போ நான் முன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறோனோ அப்ப என்னோட விருப்பப்படி நீ செய்யணும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த சித்திரவாசனும் அவனோட வேலை திறமையில மயங்கி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறான். அன்றில் இருந்து இந்த பெருமான் தியாகராஜ பெருமானே நெசவு தொழிலை செய்யறதுல பல சித்திர வேலைகள் நிறைஞ்சு நேர்த்தியான ஆடைகளை பல மன்னர்களும் வாங்கிட்டு போய் சித்திரவாசனுக்கு செல்வம் மலை போல குவிது. ஒரு நாள் அந்த பாலகன் ஒரு அழகிய பட்டாடைய நெஞ்சு, இதை நான் தியாகராஜ பெருமானுக்கு கொடுக்கணும் அப்படின்னோடனே இதை கேட்ட உடனே அந்த சித்திரவாசனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன அநியாயமாக சொல்ற நீ, இதை விற்றா நமக்கு பல ஆயிரம் 10,000 பொண்ணு கூட கிடைக்கும், நீ இதை சொற்ப விலையான பட்டாளைய நீ சாமிக்கு கொடுத்தா காணாதா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு வாக்குவாதம் முத்திடுது. அப்ப இனிமேல் உமக்கும் எமக்கும் சரிப்பட்டு வராது, இது வரைக்கும் நீ அடைஞ்ச லாபத்துல பாதியை எனக்கு தியாகராஜ பெருமான் மேல சமர்ப்பிச்சிரு, அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம யோசிக்காம இப்படி அவன் விருப்பப்படி செய்யறேன்னு சொல்லிட்டோமே, இப்படி செய்யாட்டி அவன் போய் வழக்கில் தொடுத்துருவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சோதிடன் சொன்னபடியே ஆயிடுச்சு, பாதி லாபத்தை கொடுத்துட்டா என்னோட செல்வம் முழுசும் போயிருமே அப்படின்னு அலறான். தர்மமாவது நியாயமாவது பையனை ஏமாத்தி துரத்திடலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறேன். மறுகணமே இப்படிலாம் செஞ்சா நிறைய துன்பம் நமக்கு சேர்ந்துருமோ அப்படின்னு மனம் கலக்க அடைஞ்சு தன்னோட மனைவி கிட்ட போய் சொல்றேன், அந்த அம்மா நீ ஏன் வீணா துன்பமும் துயரமும்
மனக்கலக்கமும் கொள்ற அந்த பாலகன் என்ன, அவன் வந்ததுக்கு அப்புறம் செல்வம் நமக்கு அதிகமா தானே கூஞ்சிச்சு. அவன் செல்வத்தை தனக்காகவும் கேட்கல, தியாகராஜ பெருமானுக்காகத்தானே கேட்கிறேன். தானம் செய்யாத செல்வம் துன்பத்தையே தரும், அதனால வீணா கலங்காத. அந்த பாலன் சொன்னபடியே தியாகராஜ பெருமாருக்கு நம்ம செல்வத்தை பாதியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவனை தேத்துறான். இதை கேட்டவுடனே அவனும் மனம் மாறி சிவபக்தி நிறைஞ்சு தியாகராஜ பெருமானுக்கு பாதி செல்வத்தை சமர்ப்பித்திறான். மறுநாள் அந்த பாலகன் வருவான்னு எதிர்நோக்கி காத்திருக்கேன், ஆனா அவன் வரல. பல இடங்கள்லையும் தேடி போறேன், ஆனா தெரியல, வரலைங்கன்னொடனே அப்ப தியாகராஜரே நமக்கு பாலகனா வந்து நம்மளை நல்வழிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு உணர்ந்து அதுல இருந்து அவன் அரசியல்களை செய்கிற வலுவாம செய்துகிட்டு இருக்கான். சிவஞான செயலுடையோர் கையில தானம் சிறிதளவே செய்தாலும் நிலமலை போல நமக்கு அது பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தியார் பாட்டு சொல்லும். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடினும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தா வகையெடுத்து பரபோகம் தூய்ப்பித்து பாசத்தை அறுக்கும் அப்படின்னு சொல்லி சிவ தர்மம் செய்கிறதுனால நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.